ஓம் சாந்தி. நாம் மிக உயர்ந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய ஆத்மா. நாம் அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருக்கும் ஆத்மா. நாம் ஆன்மீக சமூக நல சேவகராக இருக்கும் ஆத்மா. நாம் நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்காக கவனம் கொள்கின்றோம். நம்முடைய நேரத்தை பிற விஷயங்களை சிந்திப்பதில் வீணடிக்காமல் இருக்கின்றோம். நாம் ஞானத்தை அரைக்க அரைக்க நமக்குள் போதை ஏறுகின்றது. நமக்கு ஞானம் அளித்த பிறகு நமக்கு சீர்திருத்தம் ஆகியுள்ளதா இல்லையா என்பதையும் தந்தை பார்க்கின்றார். மற்றும் மீண்டும் திருத்துவதற்கான ஞானத்தை அளித்துக் கொண்டே இருக்கின்றார். முழு விதை மற்றும் விருட்சத்தின் ஞானத்தை தந்தை அளிக்கின்றார். ஒருவேளை ஒரு வினாடியினுடைய மந்திரத்தை அழித்துவிட்டு சென்று விட்டார் என்றால் ஞானக்கடல் என்ற பட்டம் கூட தந்தைக்கு கிடைக்க முடியாமல் போய்விடும். தந்தை நிராகாரமானவர், பரந்தாமத்தில் வசிப்பவர். அவர் சைத்தன்யமானவர். இப்பொழுது நமக்கு ஞானம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்த நாம் புனர்ஜென்மம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். நாம் 84 பிறவிகள் தான் எடுக்கின்றோம். 84 லட்சம் அல்ல. நாம் நமது முன்னேற்றத்திற்காக பேட்டரியை சார்ஜ் செய்கின்றோம். இப்பொழுது நம்மை பற்றி சிந்தனை செய்கின்றோம். மேலும் நம்முடைய தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது நமக்கு மிகவுமே உயர்ந்த பதவி இருந்தது. ஆகவே நாம் மீண்டும் இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். தந்தையை நாம் நினைவு செய்யும் பொழுது விகர்மங்கள் விநாசமாகின்றது. நாம் நாராயணனையே நினைவு செய்வதால் நாம் நாராயணனாக ஆகிவிடுகின்றோம். நாம் பாவங்கள் நீங்கிவிடும் வகையில் தந்தையை நினைவு செய்கின்றோம். இது நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்கான மிக உயர்ந்த வழியாகும். தந்தை நம்மை மிக உயர்ந்த புருஷார்த்தத்தை செய்விக்கின்றார். இது ராஜயோகத்தின் ஞானமாக இருக்கின்றது. நாம் முழு உலகத்திற்கும் அதிபதியாக வேண்டும். ஆதலால் நாம்
எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அந்தளவு அவசியம் முயற்சி செய்து நன்மை அடைகின்றோம். நம்மை ஆத்மா என்று அவசியம் நிச்சயம் செய்து கொள்கின்றோம். பரமாத்மா இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக நமக்கு கற்பிக்க வந்திருக்கின்றார். தந்தை வந்திருப்பதே நமக்கு மந்திரத்தை அளிப்பதற்காக. தந்தை கல்ப விருட்சம் மற்றும் பக்தி மார்க்கத்தை பற்றி எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கின்றார். இனிமேலும் இனிமையான குழந்தையாகிய நாம் தந்தை ஒருவரை நினைவு செய்வதால் பாவங்கள் நீங்கிவிடுகின்றது. தந்தை இந்த பாக்கியசாலி ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். இப்பொழுது சுயம் தந்தை இந்த ரதத்தில் வந்து நமக்கு ஸ்ரீமத் அளிக்கின்றார். நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பழைய உலகத்தின் முடிவு, புதிய உலகத்தின் ஆரம்பம், இடைப்பட்ட யுகம் இந்த புருஷோத்தம சங்கம யுகமாகும். நாம் இப்போது விதை மற்றும் விருட்சத்தை அறிந்திருக்கின்றோம். தந்தையை நினைவு செய்வதில்தான் உழைப்பு இருக்கின்றது. புது உலக ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம் செய்விப்பவர் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. நாம் சூட்சம வதனவாசி ஃபரிஸ்தாவாக ஆக வேண்டும். கோடியில் யாரோ ஒருவர்தான் வெளிப்படுகின்றார். தந்தை யாராக இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்று கோடியில் ஒருவர்தான் கண்டறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். பற்றிலிருந்து விடுபட்டு யாருடைய குணம், சேவை செய்யும் சிறப்பம்சம் எதை பார்த்தாலும் நாம் வள்ளலை மறக்காமல் இருக்கின்றோம். இது வள்ளலின் வரமாகும். இந்த நினைவானது பற்றிலிருந்து விடுபட்டவராக, கவர்ச்சியற்றவராக மாற்றுகின்றது. யார் மீதும் நாம் ஈர்க்கப்படாமல் இருக்கின்றோம். எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனையிலும் நமது நேரத்தை இழக்காமல் இருக்கின்றோம். நம்முடைய போதையிலேயே இருக்கின்றோம். நம்மை பற்றி சிந்தனை செய்து ஆத்மாவை சதோப்பிரதானமாக ஆக்குகின்றோம். நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக கடைசி நேரத்தில் ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருப்பதற்காக பயிற்சி செய்கின்றோம். இந்த மிக உயர்ந்த வழிமுறையை முன்னால் வைத்தபடியே நாம் ஆத்மா ஆவோம் என்ற பயிற்சியை செய்கின்றோம். இந்த சரீரத்தையும் நாம் மறந்து விடுகின்றோம். வள்ளலின் வரத்தை நினைவில் வைத்து அனைத்து பற்றிலிருந்தும் விடுபட்டு, கவர்ச்சியில் இருந்தும் விடுபட்டிருக்கும் ஆத்மா நாம். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு
சரியான இலக்கை காண்பிக்கும், பகவானுடன் இணைந்துவிடும் ஆன்மீக சமூக நல சேவகராக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.